வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் ஆன்மஞான ரகசியம். இது நமக்குள்ளேயே நாம செய்ய போற ஒரு பயணம். சரி, நாம நேரடியா ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க யாரு உண்மையில? இந்த கேள்விக்கு உங்க பேரு, வேலைன்னு மேலோட்டமா பல பதில்கள் சொல்லலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கேள்விதான் எல்லா விதமான தேடல்களுக்கும் முதல் புள்ளி. இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்டியா இருக்க போறது ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிற ஒரு பழமையான நூல். ஆனா இத ஒரு சாதாரண புத்தகமா நினைக்காதீங்க. இது நம்மளோட உண்மையான நாண கண்டுபிடிக்க உதவுற ஒரு புதையல் வரைபட மாதிரி. இப்போ நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள நுழையலாம். இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட தேடல், சுயத்தை தேடுறது. பாருங்க, இந்த நூல் சொல்ற மாதிரி வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான். ஆனா அதையெல்லாம் விட உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த சுய விசாரணைங்கிறது ரொம்ப காலமா நடந்துட்டு வர்ற ஒரு முக்கியமான தேடல். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்ம தேடலோட இலக்கு என்ன? அந்த இலக்கை அடையிறதுல இருக்கிற பெரிய சவால் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்தோட மையக்கருத்தே இந்த ஆன்மாதான். அதாவது நம்மளோட உண்மையான சுயம். இது வெறும் ஒரு எண்ணம் கிடையாது. இது நமக்குள்ள இருக்கிற எது நடந்தாலும் மாறாம அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், உடம்புல நடக்கிற மாற்றங்கள்னு எல்லாத்தையுமே இது மௌனமா கவனிக்குது. இங்க இருக்கிற இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உண்மையான சுயம், அதாவது ஆன்மா, ஒரு அமைதியான சாட்சி. ஆனா நாம வழக்கமா நானு நினைக்கிற அகங்காரம் இருக்கே, அது எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சிந்தனையாளன். ஆன்மா மாறவே மாறாது. ஆனா அகங்காரம் நம்ம உடம்பு, எண்ணங்கள், உணர்ச்சிகளோட தன்னை சேர்த்து பார்த்துக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுது. நாம பொதுவா நான்னு நினைக்கிற எதுவுமே நாம இல்லன்னு இந்த நூல் சொல்லுது. நம்ம உடம்பு, நம்ம ஐம்புலன்கள், எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம மனசு, பகுத்தறியற நம்ம புத்தி, ஏன் நான்னு சொல்ற அந்த அகங்காரம் கூட நம்மளோட உண்மையான அடையாளம் இல்லையா? இதெல்லாமே வெறும் கருவிகள்தான். அப்போ நம்மளோட உண்மையான சுயத்தை தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிறது எது? அடுத்ததா அந்த தடைகளை பத்தி பாப்போம். இந்த நூல்படி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை மாயை. இது வேற ஒண்ணுமே இல்ல. சாட்சியா இருக்கிற நம்மள நாம பாத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களோட போட்டு குழப்பிக்கிறது தான். சுருக்கமா சொல்லணும்னா, பாக்குறவனையே பாக்கப்படுற பொருளா நினைச்சுக்கிற ஒரு பெரிய மாயத் தோற்றம். இந்த மாயைய உருவாக்குற சில விஷயங்கள் தான் இங்க இருக்கு. ஆசை, கோபம், பேராசை, பொறாமை, இந்த மாதிரியான மனநிலைகள் எல்லாமே நம்மளோட உண்மையான சுயத்தை மறைக்கிற கரிய மேகங்கள் மாதிரி. இந்த உணர்ச்சிகள்ல நம்ம அடிச்சுட்டு போகும்போது நம்ம யாருங்கிறதே சுத்தமா மறந்துடுறோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? நம்ம மனசும் இல்ல, அதோட உணர்ச்சிகளும் இல்லைன்னா, அப்போ எப்படி இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நம்மளோட உண்மையான இயல்பை பாக்குறது? இப்போ இந்த விளக்கத்தோட நடைமுறை பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த உள்முக பயணத்துக்கு நமக்கு தேவையான கருவிகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நூல் ஒரு நேரடி வழியை காட்டுது. அதுதான் சுய விசாரணை. முதல் படி உங்களுக்குள்ளேயே ரொம்ப ஆழமா நான் யார் அப்படின்னு கேக்குறது. ரெண்டாவது, உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது. மூணாவது, நான் இந்த உடம்பு, நான் இந்த எண்ணம்னு வச்சிருக்கிற அடையாளங்களை ஒன்னொன்னா நிராகரிக்கிறது. கடைசியா உங்க உண்மையான சுயத்துல, அந்த அமைதியான சாட்சியில நிலைச்சு நிக்கிறது. இந்த மேற்கோள் முதல் படியோட சாராம்சத்தை சூப்பரா விளக்குது. பாருங்க, நமக்குள்ள வர ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அடிப்படை எது தெரியுமா? அந்த நான் அப்படிங்கிற எண்ணம் தான். அந்த நான் எங்கிருந்து கிளம்புதுன்னு பின்தொடர்றது தான் நேரடியான பாதைன்னு இந்த நூல் சொல்லுது. இப்போ ரெண்டாவது படியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம். மனசை கவனிக்கிறதுன்னா அதை பிடிச்சு அடக்கவோ கட்டுப்படுத்தவோ முயற்சி பண்றது இல்ல. அது ஒரு ஆறு ஓடுறத பாக்குற மாதிரி. ஆத்துல குதிச்சு அடிச்சுட்டு போகாம கரையில நின்னு அதோட ஓட்டத்தை எப்படி நாம பாப்போமோ அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களோட ஓட்டத்தையும் கவனிக்கணும். சரி, கடைசியா இந்த பயணத்தோட இலக்கு என்ன, அதோட முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுய அறிவு, அதாவது ஆன்ம ஞானம்ங்கிறது ஏதோ புத்தகத்துல படிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு நேரடி அனுபவம். நீங்க யாருன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்களாவே இருக்கிற ஒரு நிலை. இந்த பயணத்தால நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன் இந்த தேடல் எவ்வளவு முக்கியம்? ஏன்னா இது நமக்கு துன்பங்கள்ல இருந்து ஒரு முழுமையான விடுதலைய கொடுக்கும். வெளியே என்ன நடந்தாலும் பாதிக்கப்படாத ஒரு உள் அமைதிய கொடுக்கும். வாழ்க்கைய பத்தின ஒரு ஆழமான, அசைக்க முடியாத தெளிவையும் கொடுக்கும். இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியே போதும்.
சுயஞானம்னா நீங்க மாறி புதுசா ஒருத்தர ஆக போறதில்ல. தூசி படிஞ்ச கண்ணாடிய துடைக்கிற மாதிரி உங்க மேல படிஞ்சிருக்கிற மாயேங்கிற அடுக்குகளை விலக்கி நீங்க எப்பவுமே யாரா இருந்தீங்களோ அந்த உண்மையான சுயத்தை உணரப் போறீங்க. அவ்வளவுதான். இந்த விளக்கம் உங்கள ஒரு பயணத்தோட தொடக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த நூல்படி உண்மையான ஞானம் வெளிய தேடுறதுல இல்ல, உள்ளே கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. அப்போ நீங்க எடுக்க போற முதல் அடி என்னவா இருக்கும்?